இன்னைக்கு நாம அரசியல் உலகத்தையே பார்க்கிற கண்ணோட்டத்தை மாத்தின ஒரு முக்கியமான கருவியை பத்தி பேசப் போறோம். அதுதான் பெண்ணியவாத அணுகுமுறை. இது வெறும் ஒரு சமூக இயக்கம் மட்டும் இல்லைங்க, அரசியல் அறிவியலையே ஒரு புரட்டி போட்ட ஒரு பார்வை. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த பெண்ணியவாத அணுகுமுறையோட தொடக்கமே ஒரு ஆழமான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது, ஏன் வரலாறு முழுக்க கிட்டத்தட்ட எல்லா சமூகங்கள்லயும் பெண்கள் ஒரு இரண்டாம் தர நிலையில வைக்கப்பட்டிருக்காங்க? இந்த கேள்விதான் நாம அரசியலை பத்தி வச்சிருக்கிற புரிதலுக்கே ஒரு பெரிய சவாலா அமையுது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க சில முக்கியமான படிகள்ல பயணிக்கலாம். முதல்ல பெண்ணியவாதம்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் அது என்னென்ன கேள்விகளை எழுப்புது, அதனால அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, அதோட நிறைகுறைகள் என்ன, கடைசியா இன்னைக்கு இது ஏன் நமக்கு முக்கியம்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். பெண்ணியவாதம் அப்படின்னு சொன்ன உடனே அது வெறும் போராட்டங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். இது அரசியல் மற்றும் சமூக அறிவியலை மாத்தி அமைச்ச ஒரு முறையான ஒரு அகடமிக் அப்ரோச். கிட்டத்தட்ட 1970கள்ல தான் இது ஒரு கல்வித்துறையா உருவாகுது. அப்போ இதோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. அரசியல்ல பெண்களோட பங்களிப்பு ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு, அதை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, இத பத்தி ஆராயறது தான் இதோட மையப்புள்ளியா இருந்துச்சு. இந்த அணுகுமுறையோட உண்மையான பவரே அது எழுப்பின கேள்விகள்ல தாங்க இருக்கு. அது வரைக்கும் பாரம்பரிய அரசியல் அறிவியல் கேட்கவே யோசிச்ச இல்லனா கண்டுக்காம விட்ட கேள்விகளை இது நேருக்கு நேரா கேட்டுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அரசியல்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்கள் ஏன் அதிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க? அவங்கள ஒடுக்குற அந்த சமூக கட்டமைப்புகள் என்னென்ன? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதுனால அதுவரைக்கும் இது இப்படிதான் அப்படின்னு நாம இயல்பா ஏத்துக்கிட்ட பல விஷயங்கள் உடைய ஆரம்பிச்சுது. அப்போ ஆய்வாளர்கள் பெண்கள் ஏன் அரசியல்ல முழுசா பங்கேற்க முடியலன்னு ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்போ பல காரணங்கள் தெரிய வந்துச்சு. பெண்களுக்காக மட்டுமே அரசியல் இயக்கங்கள் இல்லாதது, சமூக வன்முறைகள், சட்ட பாதுகாப்பு இல்லாதது, பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறது, ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பிக்கிற அந்த சமத்துவமின்மை வரைக்கும் இப்படி பல தடைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இவ்ளோ சிக்கலான தடைகளை விளக்குறதுக்கு பழைய வார்த்தைகள் மட்டும் பத்தாது இல்லையா? அதனால பெண்ணியவாத சிந்தனையாளர்கள் சில ரொம்பவே சக்தி வாய்ந்த புதிய கான்செப்ட்களை உருவாக்குனாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அணுகுமுறையோட அடித்தளமா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான முதல் கருத்து பால் நிலை, அதாவது ஜெண்டர். இது நாம பிறக்கும்போது வர்ற உயிரியல் அடையாளம் கிடையாது. இது சமூகம் நமக்கு கொடுக்கிற ஒரு வேஷம். ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் நடந்துக்கணும்னு இந்த சமூக சில விதிகளை உருவாக்குது இல்லையா? அந்த விதிகளோட தொகுப்பு தான் இந்த ஜெண்டர். அடுத்த முக்கியமான கான்செப்ட் ஆண் தலைமைத்துவம், அதாவது பேட்ரியார்கி. இது ஒரு தனிப்பட்ட ஆணோட அதிகாரமா மட்டும் பார்க்கக்கூடாது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாம குடும்பம், சமூகம், அரசாங்கம்னு எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற ஒரு சிஸ்டம். உதாரணத்துக்கு, சொத்துரிமை ஆண்களுக்கு தான், குடும்பத் தலைவர் ஆண் மட்டும்தான் சொல்ற விதிகள் எல்லாமே இந்த அமைப்போட வெளிப்பாடுதான். அடுத்து ஆண் மையவாதம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்களோட பார்வையை மட்டுமே பொதுவான பார்வை இல்லனா இயல்பான பார்வைன்னு எடுத்துக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பல வருஷமா மருத்துவ ஆய்வுகள்ல ஆண் உடலை மட்டும்தான் அடிப்படையா வச்சு செஞ்சாங்க. இதனால பெண்களோட உடல்நல பிரச்சனைகள் பெருசா கவனிக்கப்படாம போச்சு. இதுதான் ஆண் மையவாதத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, இந்த மாதிரி புதிய கருத்துக்களும் கேள்விகளும் சேர்ந்து அரசியல் அறிவியல் துறையையே எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பொதுவா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னா என்ன? அரசு, தேர்தல், சட்டம், போர், இப்படி பொது வெளியில நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அரசியல்னு பார்க்கப்பட்டுச்சு. சுருக்கமா சொன்னா, வீட்டுக்கு வெளியில நடக்கிறது மட்டும்தான் அரசியல். ஆனா பெண்ணியவாதம் இந்த ஐடியாவை உடைச்சுது. அது என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அரசியல் வீட்டுக்குள்ளேயும் நடக்குது அப்படின்னது. குடும்பத்துல முடிவுகளை யார் எடுக்கிறாங்க, வீட்டு வேலைகளை யார் செய்யறாங்க, இங்கேயும் பவர் டைனமிக்ஸ் இருக்கு. அதனால இதுவும் அரசியல் தான். த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த பிரபலமான முழக்கத்தோட அர்த்தமே இதுதான். இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. அரசு, அதிகாரம், ஜனநாயகம் மாதிரியான அடிப்படை கான்செப்ட்களை எல்லாம் ஜெண்டர் கண்ணோட்டத்துல மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பெண் விடுதலைங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் இலக்கா மாறுச்சு. எப்படி நாம இனம், வர்க்கம் பத்தி படிக்கிறோமோ அதே மாதிரி பால்நிலையும் ஒரு முக்கியமான ஆய்வு பிரிவா ஏத்துக்கப்பட்டுச்சு. சரி, எந்த ஒரு தியரிக்கும் பிளஸ் மைனஸ்னு ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த பெண்ணியவாத அணுகுமுறையோட பலம் என்ன? அதுக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது? வாங்க ரெண்டையும் பார்ப்போம். இதோட மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னா, அரசியல்ல பெண்களோட நிலைமைய அது வெளிச்சம் போட்டு காட்டினதுதான். பாலின சமத்துவத்தை அது ஒரு மைய நோக்கமாக மாத்துச்சு. சமூக சீர்திருத்தத்துக்கு வழிகாட்டுச்சு. அதிகாரத்தால பாதிக்கப்பட்ட மக்களோட குரலா இது ஒலிச்சுது.
இன்னொரு பக்கம் சில முக்கியமான விமர்சனங்களும் இது மேல இருக்கு. முதல் விமர்சனம், இது எல்லா பிரச்சனையையும் பாலின பிரச்சனையா மட்டுமே சுருக்குதுங்கிறது. ரெண்டாவது, பெண்ணியவாதத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு, அதனால யாருடைய கருத்து சரிங்கிறதுல ஒரு முன்மித்த கருத்து இல்ல. கடைசியா, இது பாரம்பரிய குடும்ப அமைப்பையும் சமூக கட்டமைப்புகளையும் தாக்குறதா ஒரு சிலர் பாக்குறாங்க. இப்ப ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். 1970கள்ல ஆரம்பிச்ச இந்த விவாதம் இன்னைக்கும் நமக்கு தேவையா? இந்த காலகட்டத்துல இந்த பெண்ணியவாத அணுகுமுறைக்கு என்ன வேலை இருக்கு? இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். கொள்கை அளவுல நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருந்தாலும் நடைமுறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பார்லிமெண்ட்லயும் சரி சட்டமன்றங்களையும் சரி பெண்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அவங்க சந்திக்கிற வன்முறைகளும் சமத்துவமின்மையும் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த விவாதத்தை முடிக்கலாம். இத்தனை சட்டங்கள், இவ்வளவு விழிப்புணர்வெல்லாம் வந்த பிறகும் அதிகாரத்தோட உச்சியில பெண்கள் ஏன் இன்னமும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கிற வரைக்கும் பெண்ணியவாத அணுகுமுறைங்கிறது வெறும் ஒரு பாடத்திட்டம் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை.